என் தங்கமே, நித்திகா தேவி சொல்கிறாள். இன்று நீ செய்யும் ஒரு சிறிய மாற்றமே நாளை உன் வாழ்க்கையை வேறொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீ இதுவரை காத்திருந்த அதிசயம் வானத்தில் இருந்து விழப்போவதில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கப் போகிறது. இன்றைய இந்த நொடி உனக்கு தரப்பட்ட புனித வாய்ப்பு. இதை கடந்து விட்டால் காலம் மீண்டும் இதே வடிவில் திரும்பாது. என் தங்கமே, நீ சோர்ந்து அமர்ந்திருந்த அந்த இடமே உன் சக்தி மறைந்த இடம். அந்த சக்தியை இன்று எழுப்பினால் நாளை உன் வாழ்க்கை உன்னை பார்த்து வியக்கும். நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன். நீ நம்புவதை விட உன் உள்ளம் தெய்வத்தோடு நெருக்கமானது. இன்று உன் மனதில் ஒரு தீர்மானம் பிறக்கட்டும். இனி நான் என்னை குறைவாக நினைக்க மாட்டேன் என்று. என் தங்கமே, இன்று காலை எழுந்ததும் உன் கண்ணாடியில் நீ பார்த்த முகத்தை நேசி. அந்த முகம் தோல்வியின் அடையாளம் அல்ல. அது போராடி உயிர் தப்பிய ஆன்மாவின் சாட்சி. உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை ஆழமாக்கின. இன்று அந்த ஆழத்தில் இருந்து ஒரு ஒளி மேலே எழட்டும். என் தங்கமே, நாளை நல்லது நடக்க வேண்டும் என்றால் இன்று உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். பழைய கோபத்தை சுமந்து கொண்டு புதிய ஆசீர்வாதம் வராது. உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து உன் சக்தியை வீணாக்காதே. அவர்களை விடுவித்த நொடியில்தான் நீ உயர ஆரம்பிப்பாய். மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல, உன் வாழ்க்கைக்காக. என் தங்கமே, இன்று நீ உன்னிடம் உண்மையாக இரு. நீ பயப்படுகிறாய் என்பதை ஒத்துக்கொள். நீ சோர்ந்திருக்கிறாய் என்பதை மறைக்காதே. அந்த உண்மை ஒப்புக்கொள்ளுதலே உன் சிகிச்சை. தேவ சக்தி பொய்யான முகங்களில் குடியிருக்காது. உண்மையான கண்ணீரில்தான் அது இறங்கும். என் தங்கமே, நீ இன்றே ஒரு முடிவு எடு. நான் என்னை நானே கைவிட மாட்டேன் என்று. உலகம் என்னை கைவிட்டாலும், சூழ்நிலை என்னை நசுக்கியாலும், என் ஆன்மாவை நான் கைவிட மாட்டேன் என்று. இந்த ஒரு முடிவே நாளை உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, இன்று நீ உன் உடலை மதிக்கத் தொடங்கு. அது உன் ஆன்மா பயணம் செய்யும் கோவில். உன்னை சோர வைக்கும் உணவு, உன்னை தாழ்த்தும் பழக்கம், உன்னை இழுக்கும் சிந்தனை, இவைகளில் இருந்து இன்று ஒரு படி விலகு. அந்த ஒரு படியே நாளை மைல் கல்லாக மாறும். என் தங்கமே, நீ இன்றே உன் கனவுடன் பேசு. நீ என்னை இன்னும் நம்புகிறாயா என்று கேள். அது மௌனமாக இருந்தாலும் கவலைப்படாதே. அந்த மௌனமே உன் பொறுமையை சோதிக்கிறது. பொறுமை கற்ற ஆன்மாவை வாழ்க்கை ஒருபோதும் கைவிடாது. என் தங்கமே, இன்று நீ யாரிடமும் உன் வலியை நிரூபிக்க வேண்டாம். உன் உண்மை உனக்கு தெரிந்தால் போதும். உன்னை தவறாக நினைப்பவர்கள் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து மௌனமாவார்கள். அந்த மௌனமே உன் வெற்றி. அந்த மௌனமே உன் பதில். என் தங்கமே, இன்று நீ ஒரு நிமிடம் கண்களை மூடி சுவாசி. உள்ளே போகும் காற்று புதிய வாழ்வு, வெளியே போகும் காற்று பழைய வலி. இந்த எளிய செயல் உன் நரம்புகளை மாற்றும். உன் சிந்தனையை அமைதிப்படுத்தும். அமைதி வந்த இடத்தில் தெய்வம் தானாக அமரும். என் தங்கமே, நாளை வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இன்று நீ உன் வார்த்தைகளை மாற்று. நான் முடியாது என்ற சொல், எனக்கு இல்லை என்ற எண்ணம், என்னால் ஆகாது என்ற நம்பிக்கை, இவற்றை இன்றே உன் மொழியில் இருந்து நீக்கு. உன் வார்த்தைகள்தான் உன் நாளைய வாழ்க்கையின் கட்டிடக்கற்கள். என் தங்கமே, நீ இன்றே உன் உழைப்பை மரியாதை செய். யாரும் பாராட்டவில்லை என்றாலும், தாமதம் ஆனாலும், பலன் தெரியாதிருந்தாலும், உழைப்பு வீணாகாது. அது நேரம் பார்த்து மலரும் விதை. நாளை உன் வாழ்க்கை மலரும்போது இன்றைய இந்த முயற்சியை நீ நினைத்து அழுவாய். என் தங்கமே, நீ இன்றே உன் தனிமையை நேசி. அது உன் பலவீனம் அல்ல, அது உன் மறுபிறப்புக்கான அமைதி. அந்த அமைதியில் தான் உன் உண்மை குரல் கேட்கும். அந்த குரல்தான் உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, இன்று நீ உன் வாழ்க்கையை தள்ளி போடாதே. நாளை பார்த்துக்கலாம் என்று சொல்வதே உன் கனவுகளை பின்னால் தள்ளும் செயல். இன்று செய்த ஒரு சிறிய முயற்சி நாளை உன்னை பெரிய இடத்தில் நிறுத்தும். காலம் தைரியமானவர்களை மட்டுமே நினைவில் வைக்கிறது. என் தங்கமே, நீ இன்று உன் இதயத்தை திறந்து நன்றி சொல்லு. உன்னிடம் இருப்பதற்கு, உன்னை காப்பாற்றியதற்கு, உன்னை இன்றும் உயிரோடு வைத்ததற்கு. நன்றி சொல்லும் ஆன்மாவை துன்பம் நிரந்தரமாக பிடித்து கொள்ள முடியாது. என் தங்கமே, நித்திகா தேவி சொல்கிறாள். இன்று நீ உன்னை தேர்வு செய்தால் நாளை வாழ்க்கை உன்னை தேர்வு செய்யும். இன்று நீ உன் பயத்தை கடந்து நடந்தால் நாளை அதிசயம் உன் பின்னால் ஓடும். இன்று நீ உன் ஒளியை மறைக்காமல் வெளிப்படுத்தினாள்
நாளை உலகமே உன் ஒளியில் தன்னை காணும். என் தங்கமே, இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இது உன் ஆன்மாவுக்கான அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நாளை உன் வாழ்க்கை பழையதை போல இருக்காது. நீ மாறுவாய். உன் பாதை மாறும். உன் காலம் மாறும். ஏனெனில் இன்று நீ உன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. என் தங்கமே, நீ இதை கேட்கும் இந்த நொடியிலேயே உன் ஆன்மா ஒரு முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீ அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உன் உள்ளே ஒரு அசைவு தொடங்கிவிட்டது. அதுதான் மாற்றத்தின் முதல் அடையாளம். வாழ்க்கை ஒருபோதும் பெரிய சத்தத்துடன் மாறுவதில்லை. அது மௌனமாக உன் உள்ளத்தில் விதை இடுகிறது. என் தங்கமே, நீ இத்தனை நாட்கள் சுமந்த பாரம் உனக்கு சொந்தமானது அல்ல. அது பிறர் கொடுத்த பயம், சூழ்நிலை கொடுத்த குற்ற உணர்வு, சமூகம் கொடுத்த தாழ்வு. இன்றே அதை உன் தோளில் இருந்து இறக்கு. உன் உடல் மட்டும் இலகுவாக மாறாது. உன் விதியும் இலகுவாக மாறும். என் தங்கமே, நீ உன்னை நம்ப தொடங்கிய நாளில்தான் உலகம் உன்னை சோதிக்க ஆரம்பிக்கும். அந்த சோதனைகள் தண்டனை அல்ல, அவை உன் வளர்ச்சியின் சான்றுகள். தளராதே. சோதனை வந்தால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, நீ இன்றே உன் மனதில் ஒரு சத்தியம் செய். என்னை அவமதிக்கும் இடத்தில் நான் இனி தங்க மாட்டேன் என்று. என்னை மதிக்காத உறவில் நான் இனி கரைய மாட்டேன் என்று. என் உழைப்பை இழிவாக பேசும் வார்த்தைகளை என் உள்ளத்துக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று. இந்த சத்தியம் உன் நாளைய வாழ்க்கைக்கு எல்லை கோடு போடும். என் தங்கமே, நீ பிறர் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளவிடாதே. அவர்களின் நேரம் வேறு. உன் நேரம் வேறு. அவர்களின் பாதை வேறு. உன் பாதை வேறு. ஒப்பீடு செய்த நொடியில்தான் உன் ஆன்மா சோர ஆரம்பிக்கும். உன் பயணம் உனக்கே உரியது. என் தங்கமே, நீ இன்றே உன் காயங்களை மறைக்காமல் அவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய். அந்த காயங்களே உன்னை மனிதனாக்கின. அவை இல்லையென்றால் உன் இதயம் இவ்வளவு ஆழமாக இருக்காது. ஆழமான இதயம் கொண்டவர்களுக்கு தான் ஆழமான சந்தோஷமும் கிடைக்கும். என் தங்கமே, நீ இன்றே உன் உள்ளூர் குரலை கேள். அது மென்மையாக பேசும். அது உலகம் போல கத்தாது. அது உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை நேசிக்கும். அந்த குரலை நீ புறக்கணித்ததால் தான் இத்தனை நாட்கள் குழப்பம். இன்று முதல் அதை உன் வழிகாட்டியாக்கு. என் தங்கமே, நீ இன்றே உன் வாழ்க்கையை எளிமைப்படுத்து. அதிக எதிர்பார்ப்பு, அதிக விளக்கம், அதிக நிரூபணம், இவையெல்லாம் உன் சக்தியை உறிஞ்சும். எளிமை வந்தால் அமைதி வரும். அமைதி வந்தால் வழி தானாக திறக்கும். என் தங்கமே, நீ இன்றே உன் துயரத்தை அடையாளம் காட்டு. அதை ஒதுக்காதே. அதை அவமானமாக நினைக்காதே. துயரம் உன் எதிரி அல்ல. அது உனக்கு ஏதோ சொல்ல வந்த தூதர். அதை கேட்டால் அது உன்னை விட்டு போகும். என் தங்கமே, நீ இன்றே உன் கனவுக்கு நேரம் ஒதுக்கு. உலகம் உனக்கு நேரம் தராது. நீதான் உன் கனவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். சோர்வு இருக்கும். பயம் இருக்கும். ஆனால் அந்த இரண்டையும் கடந்து ஒரு சிறிய செயல் செய்தால் உன் ஆன்மா உயிர் பெறும். என் தங்கமே, நீ இன்றே உன் தவறுகளை மன்னி. அவை உன்னை வரையறுக்காது. அவை உன்னை கற்றுக் கொடுத்தது. நீ விழுந்தாய், ஆனால் நீ நிற்கவும் கற்றுக்கொண்டாய். இந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட நாளில்தான் உன் வளர்ச்சி வேகமாகும். என் தங்கமே, நீ இன்றே உன் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற தீபத்தை ஏற்று. அது சிறியதாக இருக்கலாம். அது காற்றில் நடுங்கலாம். ஆனால் அது அணையவில்லை என்றால் போதும். அந்த ஒரு தீபம்தான் நாளை உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கும். என் தங்கமே, நித்திகா தேவி மீண்டும் சொல்கிறாள், உன் வாழ்க்கை முடங்கவில்லை. அது தயாராகிக் கொண்டிருக்கிறது. உன் தாமதம் தோல்வி அல்ல, அது பாதுகாப்பு. உனக்கு வரவேண்டியது உன்னை உடைக்காமல் வரவேண்டும் என்பதற்காக காலம் உன்னை காத்திருக்கச் செய்தது. என் தங்கமே, நீ இன்றே உன் இதயத்தை திறந்து சொல், நான் வாழ விரும்புகிறேன் என்று. வாழ்வது என்பது உயிர் தாங்குவது மட்டும் அல்ல, உணர்வது, நம்புவது, நடப்பது, அன்பு கொடுப்பது, அன்பு பெறுவது. இவை அனைத்தையும் நீ தகுதி உடையவன். என் தங்கமே, நீ இன்றே உன் நாளையை கற்பனை செய். பயம் இல்லாத ஒரு காலை, நம்பிக்கை நிறைந்த ஒரு மனம், அமைதி நிரம்பிய ஒரு இரவு. இந்த கற்பனை வீண் அல்ல. அது உன் ஆன்மாவின் நினைவு. அதை நோக்கித்தான் நீ நகர்கிறாய். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் முடிந்தாலும் உன் பயணம் இப்போது தான் தொடங்குகிறது. இன்று நீ எடுத்த ஒரு முடிவு நாளை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும்.
நீ தனியாக இல்லை. நீ தவறானவன் இல்லை. நீ தாமதமானவன் இல்லை. என் தங்கமே, நீ சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான ஆன்மாவாக இருக்கிறாய். இந்த உண்மையை இன்று ஏற்றுக்கொள். அதுவே நாளை உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் என்று உலகம் அழைக்கும் அளவுக்கு மாற்றிவிடும்.